இப்போ பல்பில் வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த பஞ்சிங் மிஷினில் வந்து இதை வந்து பஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த ஹவுசிங்கில் வந்து இந்த நிக்கில் கேப்புன்னு சொல்லுவாங்க, ஹோல்டரில் மாட்டுறது. இந்த நிக்கில் கேப்பை வந்து அந்த மிஷினில் வச்சு பஞ்ச் பண்ணிட்டோம். டாட்டாக பஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை வந்து இழுத்தோம்னா வராது. அதே மாதிரி அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து 2 ஒயரை கனெக்ட் பண்ணி இந்த 2 பின்னை வந்து மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் இப்போ ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இதை வந்து இந்த பேஸ்ட் ஓப்பன் பண்ணி சும்மா ஒரு ட்ராப்ஸ் மட்டும், ஒரு ட்ராப்ஸ் போதும். அது ஒரு ட்ராப்ஸ் போதும்னா இதில் வந்து விட்டோம்னா காஞ்சி வந்து ஒரு ட்ராப்ஸ் போதும். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணி நல்லா உள்ள டஸ்ட் இல்லாத அளவுக்கு துடைச்சிக்கணும். துடைச்சதுக்கப்புறம் இந்த பல்ப் வந்து இது வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், பல்ப் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் இது வந்து ஹோல்டரில் போட்டு பார்த்துக்கணும். செக் பண்ணி ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கணும், எரியான்னு பார்த்துக்கணும். ரைட், ஓகே, பல்ப் ரெடி. ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பாக்ஸ் பார்ப்போம். கடை பாக்ஸு போட்டோம், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். என்னோடய பிராண்ட் நேம் வந்து சேலஞ்சர். இது வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குரூப்புக்காகவே இந்த சேலஞ்சுங்கிற பிராண்ட் நேமே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து மாற்றுத்திறனாளி வந்து இதை தயார் பண்ணலாம். கை வந்து நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா அழகாக தயார் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இதை வந்து உற்பத்தி பண்ணி சந்தைப்படுத்தலாம். அருமையான பிஸ்னஸ், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். நன்றி. டியூப்லைட் வந்து அடுத்து வந்து இன்னும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன். இப்போ வந்து டியூப்லைட்டும் இந்த 2 ஒயர் கனெக்ட் பண்ணி ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. வச்சு 2 ஒயரை எடுத்து இது பண்ணோம்னா கண்டிப்பாக லைட் எரியுங்க. இதுவுமே என்னோடய பிராண்டு நேம் சேலஞ்சர்னு சொல்லிட்டு. இந்த சேலஞ்சர்னு எதுக்கு கொடுத்தோன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக, அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த பிராண்ட் நேமை க்ரியேட் பண்ணியிருக்கேன்.